அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் நல்ல சமையல் 24. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரைக்கு வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் இங்கே எங்கள் அம்மா செய்கிற மாதிரி ஸ்டைலில் தாங்க பண்ண போகிறேன். இங்கே நாங்கள் இருக்க இடத்துல அமெரிக்காவில் இங்கே நம்ம ஃபிஷ் ஏஷியன் மார்க்கெட்டுன்னு இருக்கோங்க. கொரியன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம மீன் நம்ம பார்த்து சொன்னோன்னா அவங்க எடுத்துகிட்டு வெயிட் பார்த்துட்டு அதை கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம சொல்லணும் என்ன சைஸ் மாதிரி வேணும்னு. டிஃப்ரெண்ட் சைஸ் வச்சுருப்பாங்க. ஹோல் மீனையுமே அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் பெரிய பீசஸாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம எந்த மாதிரி வேணுமோ சொன்னோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்கங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த தடவை நான் வாங்கிட்டு வந்திருந்தது. நான் ஆல்ரெடியே எப்படி வாங்குறதுன்னு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ரொம்ப நீட்டாகவும் க்ளீன் பண்ணியிருந்தாங்க. நான் வீட்டில் ஒரு 4-5 தடவை நல்லா கழுவியாச்சுங்க. ஸ்கின்னெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சுங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன். கொஞ்சம் ஃபிஷ் குழம்பாகவும் பண்ண போகிறேன். இந்த மீன் இங்கே கோல்டன் பாம்ஃப்ரெட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஊரில் வவ்வால் மீன் இருக்குல்ல, அதுதாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் மேரினேட் பண்ணி கொஞ்சம் தனியாக முன்னாடி எடுத்து வச்சுருவேங்க. அதுக்கு ஒரு பவுலில் மஞ்சள் தூள் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், அது கூட கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட எலுமிச்சம்பழம் சாறு நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் 2 எலுமிச்சம்பழத்தோடைய சாறு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் எனி ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ்ஷை இதில் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா சைடும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 1 hour நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லா பக்கமும் நல்லா படுதான்னு பார்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் யூஸ்வலாக நிறைய குவான்டிட்டியாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா மேரினேட் பண்ணி தனியாக கொஞ்சம் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவேங்க. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ டீஃப்ராஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பசங்க வந்தோடனே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் கொஞ்சம் புளி எடுத்து ஒரு கைப்பிடி புளி எடுத்து, ஏன்னா மீன் குழம்புக்கு புளி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் புளி எடுத்து நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் புளி சாறு எடுத்து தனியாக வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக மீன் குழம்புக்கு கருப்பு புளி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது இந்த வருஷம் கொண்டு வந்ததுனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரொம்ப நல்ல புளிப்பாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேங்க. புளியை நல்லா வடிகட்டி இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க கரைச்சி. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அது கூட ஒரு 4 ஸ்பூன் தனி மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீன் குழம்புக்கு கொஞ்சம் காரமாக இருக்கணும். குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிறதுனால நான் சேர்த்துப்பேன். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன். அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்கிறதுக்காக தான் பொடியெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையானது ஒரு 4 சின்ன வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, பச்சை மிளகா கொஞ்சம் எடுத்துக்கிறேங்க. நான் காரமாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 10 மிளகா எடுத்துருக்கேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக ஒரு உருளி மாதிரி வச்சுருக்கேங்க சட்டி. அதை தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அப்போ தான் கரையாமல் உடையாமல் எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அகலமான சட்டி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கொஞ்சம் வதங்கிருச்சு. இது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம அதனால் மூடி போட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா வதங்க விடணும். இது என்ன தக்காளி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதோட சேர்த்துக்கலாங்க. நம்ம மசாலாலாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு தேவைப்படுமோ அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு பார்த்துக்கோங்க. இப்போமே உப்பு பார்த்துட்டு கன்சிஸ்டன்சியும் பார்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரையும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இதை. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதி வந்துருச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சால்ட்டு மட்டும் பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் இப்போயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட முடியாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடலாங்க.
இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள் இது ரெடி ஆயிருச்சு. மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இப்போது நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி ஆயிருச்சுங்க. ஒரு தவா சூடு பண்ணிவிட்டு 2-3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லைங்க. நான் யூஸ்வலாக அது மாதிரி தான் பண்ணுவேன், சேலோ ஃப்ரை. ஸோ ஆயில் சேர்த்துட்டு நம்ம ஃபிஷ்ஷையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி வேக வச்சு எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக வந்துருச்சுங்க. நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டான மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வேறு விதமாக பண்ணுவீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் எப்படி பண்ணுறதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு நல்ல சமையல் 24.